பயப்படாதே, உன்னை நான் தெரிந்து கொண்டேன். நீ சூரனே பயப்படாதே, உன்னை நான் தெரிந்து கொண்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஆண்டவர் கிருபையாக இறங்கி இந்த 2026 வருஷத்தில் 2 மாதம் முழுவதும் நம்மளை பாதுகாத்து இந்த 3வது வருஷத்தில் அவர் சமூகத்தில் நம்மளை அழைச்சிட்டு வந்திருக்காரு. அவர் நல்லவர், அவர் பெரியவர், அவர் மகத்துவமானவர். அல்லேலூயா. நல்ல அருமையான வாக்குத்தத்த வார்த்தை. இந்த மாதத்திலையும் ஆண்டவர் நம்மோட கூட இருந்து மிக சிறப்பாக தம்முடைய வார்த்தைகளை நமக்கு அருளி இருக்கிறார். ஹல்லேலூயா. என் மகனே, நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். என் மகனே, என் போதகத்தை மறவாதே. கேட்கறத என்ன செஞ்சிடாதீங்க, எந்த நேரத்தில் எந்த இடத்துல அப்ளை பண்ணணுமோ அதை பயன்படுத்தணுமோ அந்த நேரத்தில் மறந்துடாதீங்க, வசனத்தை மறந்துடாதீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை எல்லாரையும் பார்த்து நமக்கு சொல்ற வார்த்தை, நான் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா. என் ஆலயம் கட்டப்படும், கர்த்தர் சீயோனை தேற்றரவு பண்ணுவார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு நம்மோடு கூட இடைப்படுகிறார். ஆமென். ஆகவே அந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அவர் நல்லவர். நீர் திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. நீர் திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீர் திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. நீர் திறந்தால் அதை இடிப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. அல்லேலூயா. ஒரு விண்ணப்பத்துக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் நல்ல வசனத்தை நம்ம கேட்கலாம். எல்லாரும் எழுந்து நின்று இஸ்ரேல் தேசத்துக்காக, இஸ்ரேல் தேசமும் அமெரிக்க தேசமும் சேர்ந்து எந்த தேசத்து மேல, ஈரான் மேல குண்டுகளை போட்டுருச்சு, அதனால இவ்வளோ பேர் மரிச்சு போனாங்க, அந்த செய்திகளை எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ரொம்ப முக்கியமா இந்த பாதிப்புகள் வரக்கூடாது, இந்த இழப்புகள், உயிரிழப்புகள் வரக்கூடாது. பலமாக நினைச்சிட்டு இருக்கிற இஸ்ரேல் ஒருவேளை பதுங்க வேண்டிய காலம் கூட வந்தாலும் வரலாம். இஸ்ரேலுக்காக மட்டும் இல்ல, உலகத்தில் எல்லா மக்களும் பாதுகாக்கப்படணும். துடி துடிக்க பிஞ்சு குழந்தைகள் எல்லாம் சிதறி கடக்கும் போது நம்முடைய இருதயம் சும்மா இருக்காது, இருக்க முடியாது. அப்படியே பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சிட்டு, ஆண்டவரே எப்படியாச்சும் இந்த யுத்தம் இல்லாம பண்ணிருங்க ஆண்டவரே, சமாதானத்தின் தேவனே, சமாதானத்தை கெடுக்கிற சாத்தான இதோ காலின் கீழாய் நசுக்கி போடும்படி ஜெபிக்கிறான் ஆண்டவரே. உங்க வல்லமை மகிமை இறங்குவதாக தகப்பனே. இன்னும் சில நாடுகளிலே யுத்தங்களை நாங்கள் கேள்விப்படுகிறோம். பக்கத்தில் இருக்கிறதான பாகிஸ்தான், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நாடு, இப்படி எங்கெங்கெல்லாம் யுத்தம் இருக்கோ அந்த யுத்தங்கள் எல்லாம் மாறுவதாக. இயேசுவே கிருபையாய் இறங்குவீராக. யுத்தம் இல்லாத பூமியாக இது மாறட்டும்.
இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, கலவரத்தை, உயிர் சேதத்தை கொண்டு வருகிற, இழப்பை கொண்டு வருகிற, நஷ்டத்தை கொண்டு வருகிற எல்லா எதிர் சக்திகளும் எரிக்கப்படுவதாக. எப்படியாக இரக்கம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஏற்று வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, கிருபை இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கவனிங்க, ரொம்ப முக்கியமா நம்ம பிள்ளைங்கெல்லாம் இந்த பப்ளிக் எக்ஸாம் எல்லாம் எழுதிட்டு இருக்கிறாங்க, சிலர் எழுத போறாங்க. நம்ம பிள்ளைங்க படிப்பில் நம்பர் 1 வரணும். அங்கங்கே பிள்ளைங்களுடைய நிலவரத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க, பையனும் பிள்ளைங்க தனியாக நின்றுட்டு இருக்கிறதும், ஓரமாக எட்டி போய் நிற்கிறதும், சாப்பிட்றதும், பெரியவங்க நிற்கிறாங்கங்கிற பயங்கூட இல்லாமல் துணிச்சலாக எல்லா பக்கமும் யாரும் கேட்க முடியாத அளவுக்கு அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது. எப்படியாவது இந்த நிலைமை மாறணும். படிக்கிற பிள்ளைகள், வாலிப பிள்ளைங்க எல்லாரும் மாறணும், உண்மையானவர்களாக மாறணும், பெற்றோருக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கணும், வாழ்க்கையில சாதிச்சே தீரணுங்கிற எண்ணம் வரணும். பிள்ளைகளுக்காக, மிக முக்கியமாக நம்முடைய பிள்ளைகளுக்காக, கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக, எல்லா இளம் பிள்ளைகள், வாலிபர்களுக்காக ஒரு விசை நாம் கர்த்தரை நோக்கி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உங்க வல்லமை மகிமை இறங்குவதாக தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் தந்திருக்கிற, எங்களுக்கு தந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாருக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் படிப்பில் முதன்மையாக வரட்டும். இப்போ தேர்வு எழுதுகிறார்களோ தேர்விலை முதன்மையாக வரட்டும். ஆண்டவரே, அவர்கள் நினைப்பதை காட்டிலும் மேலான ஒரு பொசிஷனில் எல்லாரும் வந்து அமர்வதற்கு ஏற்ற வகையில் அறிவோடு, ஞானத்தோடு, புத்தியோடு நடக்க உதவி செய்வீராக. உம்முடைய கரம் பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, வழிமாறி போகக்கூடியதான, ஆண்டவரே, வாழ்க்கையை வீணாய் விரயமாக்குகிற எல்லா வாலிபர்களுக்காய், வாலிப பிள்ளைகளுக்காய், சிறு பிள்ளைகளுக்காய், எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். உங்க வல்லமை மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். பொல்லாத வல்லமையின் பிடியிலிருந்து இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே விடுவிக்கிறோம். காத்து வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அப்படியே முழங்கால் படியலாம், எல்லாரும் முழங்கால் படியலாம். ஒரு முக்கியமான விண்ணப்பம். கர்த்தருடைய பிள்ளைங்கன்னு சொல்லியும் கர்த்தருக்கு பிரியமில்லாத தவறுகளையும் பாவங்களையும் அநியாயங்களையும் செய்யக்கூடியவர்கள் யாரோ அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். அவர்களுக்கு ஆக்கின வந்துடக்கூடாது. அவர்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. மனம் துணிஞ்சு தவறான பாவமான காரியங்கள்ல எக்காரணம் கொண்டு போகவே கூடாது. எப்படியாகலும் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை நோக்கி பார்க்கணும். உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கணும். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் அவங்க இருக்கிற இடத்துல சுடர்களை போல, அந்த பகுதிக்கு வெளிச்சத்தை போல இருக்கணும். அவர்கள் மாம்சத்தின்படி வஞ்சிக்கப்படக்கூடாது. பிசாசினுடைய தூண்டிதனால் வஞ்சிக்கப்படக்கூடாது. வேற எந்த வழியிலையும் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகக்கூடாது. சர்ச்சிலையும் இருந்துக்கிட்டு, ஆண்டவருடைய இதிலையும் இருந்துக்கிட்டு, வெளியிலையும் போய் தவறு செய்யக்கூடிய, அநியாயம் செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. அப்படி யாராவது இருந்தா அவங்க இயேசுவின் நாமத்தில் மனம் திரும்ப வேண்டும். அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆமா, பிசாசின் தந்திரங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. மாம்சத்தின் இச்சைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. தேவனுடைய சித்தத்துக்கு மட்டுமே தேவனுடைய பிள்ளைகள் இடம் கொடுக்க வேண்டும். எல்லாரும் கண்கள் மூடி, ஏசப்பா உங்க வல்லமை மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. இயேசுவே, உங்க வல்லமை மகிமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளும் உம்முடைய கரத்திலே இருந்து செயல்பட உதவி செய்வீராக. எதிராக செயல்படுகிற பொல்லாத கிரியைகள் எல்லாம் எரிக்கப்படுவதாக. அந்தகார கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படுவதாக. ஆண்டவருடைய உம்முடைய வல்லமை மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, காத்து வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. உங்க கிருபையும் இரக்கமும் கூட இருக்கட்டும். ஏற்று வழி நடத்துங்க. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் உட்காரலாம். நம்முடைய ஆண்டவர் நல்லவர். நம்முடைய ஆண்டவர் நல்லவர். இந்த பாட்டு வரி எல்லாம் பாடும்போது அப்படி உங்களுக்காக சொல்லிக்கணும். நீங்க சொல்றதா நினைச்சு சொல்லணும். நீர் திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை. எனக்காக நீங்க திறந்தா அதை அடைக்கிறதுக்கு ஒருத்தன் கிடையாது. அல்லேலூயா. நீர் எனக்காக கட்டி எழுப்பினா அதை இடிக்கிறதுக்கு ஒருத்தன் கிடையாது. அப்படி தைரியமா, தில்லா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வைராக்கியமா இந்த 3வது மாதத்தினுடைய முதல் நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் அறிக்கை பண்ணக்கூடிய அந்த வரிகள் நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே நடக்கணும்.
வசனத்தை கேட்டா வசனம் என்னதான் ஆகணும். வசனத்துல எங்க நான் சரியில்லையோ அதையெல்லாம் சரி பண்ணணும். எல்லாத்தையும் சரியாக்கி சீராக்கி ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் வாழ்ந்து ஆண்டவருடைய வார்த்தையின்படி வரக்கூடிய அத்தனை ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்று இந்த உலகத்திலே மண்ணுலகிலே அவருக்கு சாட்சியா சுடர்களா இருக்கணும். அல்லேலூயா. வேற என்ன சிந்தனை எல்லாம் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் தூரமா தூக்கி போட்டுருங்க. இனிமே யாரும் எந்திரிச்சு வெளியே போகக்கூடாது. செல்போன் எல்லாம் எடுத்து சைலண்ட்ல போட்டுருங்க, இல்லாட்டி சுவிட்ச் ஆஃப் பண்ணிருங்க. சைலண்ட்ல போட்டீங்கன்னா உங்களை பார்க்குற மாதிரி வைக்காதீங்க, அதை தலைகளை கவுத்து வச்சிருங்க. உங்க கவனம் பூரா வசனம், ஆண்டவர், நம்பிக்கை. அல்லேலூயா. நீர் திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. பாருங்க, இதெல்லாம் நம்ம சொல்ற அறிக்கை நம்ம வாழ்க்கையில் அப்படியே நடக்கும். கேட்கணும், பார்க்கறதுக்கு தான் நல்லா அழகா போட்டிருக்கிறாங்க. பார்க்கணும், அதை வாயால் அறிக்கை செய்யணும், அதை சொந்தமாக்கணும், ருசிக்கணும். அல்லேலூயா. 23ஆம் தேதி நமக்கு பெத்தேல் ஆத்மநேசரில் கிருபையின் கூட்டம் இருக்கு. ஆமென். அதுக்கு உபவாசம் இருக்கிறவங்கலாம் சீக்கிரம் உபவாசம் இருந்து உபவாச ஜபத்தை பண்ணுங்கன்னு சொல்லி உங்ககிட்ட அன்பா கேட்டுக்கிறேன். ஏன் தெரியுமா இவ்வளோ உற்சாகமா சந்தோஷமா இன்னைக்கே சொல்றேன்? நேத்தைக்கு தானே வெள்ளிக்கிழமையா? வெள்ளிக்கிழமை முந்தா நாள் அதுக்குரிய வசனத்தை படித்தோன்னே எனக்கு மகிழ்ச்சின்னா மகிழ்ச்சி, சந்தோஷமான மகிழ்ச்சி. நம்ம வாழ்க்கை பெருசா மாற்ற போகுதுன்னு நான் நம்புறேன். இப்பே சொல்லணும்னு ஆசை, ஆனால் இப்போ நான் உங்ககிட்ட அதை சொல்ல மாட்டேன். நீர் திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. நீர் திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. அதை அடைப்பவன் இல்லை. நம்பிக்கையோட அதை இடிப்பவன் இல்லை. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே, கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லையே, கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே, கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லையே. பலவானின் தில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார், பலவானின் தில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார், தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார், உயரத்தில் நிறுத்துகிறார். இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, வாயை திறந்து உற்சாகமா அறிக்கை பண்ணி சொல்லுங்க, என்ன எதுக்க ஒருத்தரும் கிடையாது. ஆமென். நாசியின் சுவாசத்தால் செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவரா, பார்வோன் சேனையை தப்ப விடாமல் கடலில் அழித்தவரா. நாசியின் சுவாசத்தால் செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவரா, பார்வோன் சேனையை தப்ப விடாமல் கடலில் அழித்தவரா. மரண இருள் சூழ்ந்திடு வேலை பஸ்காட்டு குட்டி, என்னை மரண இருள் சூழ்ந்திடு வேலை பஸ்காட்டு குட்டி. பாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது, பாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது, என்றும் அணுகாது. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை,
துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம். வெற்றி கொடியை ஏற்றிடுவோம். இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. ஏசையா, இல்லை இதோ ஆலயத்தில் இருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக எந்த கிரிகள் இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தில் அவைகள் இப்பொழுதே அழிந்து போவதாக. மனித சக்திகளாக இருந்தாலும் அவைகள் ஒன்றுமில்லாமல் போவதாக. தடைகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. அடைப்பவன் இல்லை 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 இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீர் திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை. நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. நீர் திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை. நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. ஹல்லேலூயா. வெறும் சத்தம் இல்ல, இது உயிருள்ள தேவனை நோக்கி போகிற அபயம். அல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய பிள்ளைகள் படுகிற கஷ்டங்களை பாடுகளை பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார். அவருக்கு நிகர் இந்த அண்டத்தில் எங்கேயும் சமமானவர் கூட கிடையாது. அல்லேலூயா. ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற இந்த தேவனாகிய கர்த்தர் பெரியவர். அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டார். அவர் நமக்கு சொல்றது, என் மகனே, என் போதகத்தை மறவாதே. நல்லா கேளுங்க, மறக்கவே மறக்காதீங்க. என்ன பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே பேசுங்கள். அப்புறம் அதுக்கு முன்னாடி கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து என்ன செய்ய வேண்டாம். ஆமா, கெட்ட வார்த்தை நம்ம வாயிலிருந்து என்ன செய்ய வேண்டாங்க, வரவே வேணாம். என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, வரவேணாம். நாம நம்புவோம். நாம நம்புறவர் பெரியவர். நம்மளை அவர் தூக்கி எடுக்கிறவர். நம்மளை எப்போதும் கண்மணி போல காக்கிறவர். ஹல்லேலூயா. நல்ல அருமையான வார்த்தையை நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். இந்த வார்த்தை நம்மளை வாழ வைக்கிற வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற நல்ல அற்புதமான வார்த்தை என்னென்னா, அந்த சகரியாவின் புஸ்தகத்தில் இருக்கிற வார்த்தையை எடுத்துக்கலாம். 1ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்கலாம். ஆகையால் மன உருக்கத்தோட எருசலேமிலிடத்தில் திரும்பினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஆலயம் அதிலே கட்டப்படும், எருசலேமின் மேல் அளவு நூல் பிடிக்கப்படும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று கூறு என்றார். இன்னும் என் பட்டணங்கள். நாம பார்க்க போற வார்த்தை இந்த 17வது வசனத்துல, இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும், நன்மையினால் பரம்பி இருக்கும், தேற்றரவு பண்ணுவார், இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்ளுவார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று பின்னும் கூறு என்றார். கவனிங்க. இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும். என் பட்டணம் எப்படி இருக்கும்? நன்மையினால பரம்பி இருக்கும். இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றரவு பண்ணுவார். இன்னும் கர்த்தர் சீயோனை என்ன பண்ணுவார்? தேற்றரவு பண்ணுவார். அதுக்கு இதான் செய்தியினுடைய தலைப்பு. கர்த்தர் சீயோனுக்கு, அந்த தேற்றரவுங்கிறதுக்கு ஆறுதல் அப்படின்னு ஒரு பொருள். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனத்தை நான் இப்படி உங்களுக்கு வாசிக்கிறேன். நல்ல அருமையான வசனம். தூதன் கூட எனது நகரம் மீண்டும் வளம் பெறும். நான் சீயோனுக்கு ஆறுதல் அளிப்பேன்.
நான் எனது சிறப்புக்குரிய நகரமாக எருசலேமை தேர்ந்தெடுப்பேன் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் கூறுகிறார் என்றான். அதே வசனத்தை சகரியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் நான் இப்படி வாசிக்கிறேன். கர்த்தர் பரிசுத்த தேசத்திலே யூதாவாகிய தமது பங்கை சுதந்தரித்து திரும்பவும் எருசலேமை தெரிந்து கொள்வார். திரும்பவும் எருசலேமை தெரிந்து கொள்வார். எருசலேமை தெரிந்து கொள்வார். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் அளிப்பார். நான் உங்க எல்லார்ட்டையும் அன்பா சொல்றேன், ஒருவேளை 2025 நான் எப்படியாவது சரியாயிருவேன்னு நினைச்சு சரியாகாம சறுக்கி இருந்தா 2026 நிச்சயம் நான் சரியா ஆண்டவருக்கு பிரியமா இருந்தே தீர்வேன்னு நினைச்சு இப்பயும் 2 மாசமா சறுக்கி போயிருந்தா இந்த 2026 இந்த 3வது மாசத்துல ஆண்டவருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு அன்பா சொல்றேன். கர்த்தர் பரிசுத்த தேசத்திலே யூதாவாகிய தமது பங்கை சுதந்தரித்து திரும்பவும் எருசலேமை தெரிந்து கொள்வார். ஒருவேளை சரிக்கு கீழே போனாலும் நான் திரும்பவும் எருசலேமை நான் என்ன செய்வேன்? தெரிந்து கொள்வேன். தயவாய் உங்களுக்கு அன்பாய் சொல்கிறேன், கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் அளிப்பார். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் அளிப்பார். சீக்கிரமா நாம சங்கீதத்தின் புஸ்தகத்துக்கு நேராக வரலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 132ஆம் அதிகாரம் 13 முதல் 18 வரை உள்ள வசனங்கள். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். நல்ல கவனமா கவனிங்க. நல்ல அருமையான வார்த்தை. செய்தியுடைய தலைப்பு என்ன? கர்த்தர் சீயோனுக்கு கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் அளிப்பார். எங்க இன்னொரு முறை சொல்லுங்க. கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். எதை விரும்பினாரா? சீயோனை விரும்பினாராம். இந்த எருசலேம், சீயோன் இதெல்லாம் தேவனுடைய ஆலயம் இருக்கிற இடம், தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிற இடம். அது தாவீதினால் வெல்லப்பட்ட ஒரு இடம். ஹல்லேலூயா. அது தாவீதின் நகரம் என்று கருதப்பட்ட இடம். அது இப்பொழுது சீயோனாக இருக்கிறது. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். அது பரலோகத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. அது நீங்களும் நானும் கூடக்கூடிய இதோ இந்த ஆலயமாக இருக்கிறது. உங்களையும் என்னையும் நான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிற காரணத்தினால் என்னை அவர் சீயோனாக நினைக்கிறார். நான் சீயோனாக இருந்து என்னை அவர் தெரிந்து கொள்கிறார் என்று நான் நினைக்கிறேன். கவனிங்க, கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். அவர் வாசம் பண்ணுகிறார் என்றால் நாம யாருங்க? தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயம்தான் சீயோன். ஆலயம் இருக்கிற இடம் தான் சீயோன். அந்த மலை குன்று தான் சீயோன். அவர் என்னவா இருக்கிறாருங்க? கண்மலை. கர்த்தர் என்னவா இருக்காருங்க? ஆமா, அந்த கிறிஸ்து கண்மலை. அல்லேலூயா. இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். சீயோனை தான் சொல்றாரு. சீயோனுக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? ஆறுதல் அளிப்பார். சொல்லுங்க, சீயோனுக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? அவர் விரும்பி தங்கி இருக்காரு. அவர் விரும்பி தங்கி இருக்கும்போது நமக்கு எதிரா எந்த ஆயுதம் வந்தாலும் வாய்க்குமா? அதனாலதான் நான் தொடங்கும் போதே இப்படி சொன்னேன், இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இது 100% உண்மை. உள்ளுக்குள்ள நான் முதல்ல நம்பினா அது எனக்கு உண்மை. உதட்டளவுல வாயில நல்லா அழகா பாடுனா அது அல்ல உங்களுக்கு உண்மை. அதை உண்மையா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்பி வாயை திறந்து அறிக்கைட்டீங்கன்னா அது உங்களுக்கு உண்மை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை, இல்லை இல்லை இல்லை, வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் மனசார இல்லை இல்லை இல்லை,
ஆண்டவர் என் மாளிகையை கட்டி எழுப்ப வேண்டும். ஆண்டவர் என் வாசலை திறந்தால் அதை அடைப்பதற்கு இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவனுமே இல்லை. இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். வாசலை இதை நான் விரும்பினபடியினால் இங்கே வாசம் பண்ணுவேன். இல்லை. என்னை எதிர்ப்பவன் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு, அதான் இந்த சீயோனை தெரிந்து கொண்டு அதிலே உன்னை என்னையும் கொண்டு வந்து வச்சிருக்காருனா, இந்த சீயோனை கர்த்தர் தெரிஞ்சிருக்காருனா, என்னையும் உன்னையும் இங்க உள்ள கொண்டு வந்து வச்சிருக்காருனா, என்னையும் உன்னையும் ஆண்டவர் ஏற்கனவே தெரிந்து கொண்டு தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே, இன்னும் கொஞ்சம் கூடுதலா சொல்றேன், உலக தோற்றத்துக்கு முன்னே, நல்லா கைகொட்டி உலக தோற்றத்துக்கு முன்னே நான் இந்த சீயோனிலே இருப்பேன் என்பதை என் தேவனாகிய கர்த்தர் ஏற்கனவே அறிந்து, ஹalleluya. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே, கர்த்தரை போல பூமியில் இல்லையே, கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே, கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லையே. பரவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார், பரவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார். தள்ளாடும், என்னால வாழ முடியல நினைக்கிறீங்களா? தள்ளாடுற நிலைமையில இருக்கீங்களா? இல்ல இல்ல, நீங்க கீழே விட போறது இல்ல. உயரத்தில் நிறுத்துகிறார். இல்லை இல்லை இல்லை, வாசலை அடைப்பவன் இல்லை. பரிசுத்தமா வாழணும்னு தான் நினைக்கிறேன், ஆனாலும் முடிய மாட்டேங்குது. இல்ல இல்ல, இந்த மாதம் உன்னால் பரிசுத்தமாக வாழ தொடங்க முடியும். இதற்கு பிறகு உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் பாவம் உன்னில் குறுக்கிடுவதில்லை. குறுக்கிடுகிற பாவம் உன்னை ஒன்றும் மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் உனக்குள் அவர் இருக்கிறபடினால், உன்னை அவர் விரும்பினபடினால் இந்த பொல்லாத உலகம் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. இல்லை இல்லை இல்லை, ஆமென். வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். அவர் அப்படி விரும்பினால் அவர் என்றைக்கும் தங்குமிடமாக அது இருக்கும். அவர் என்றைக்கும் தங்குமிடமாக அது இருக்கும் என்றால் அங்கே வாசம் பண்ணுவார். அங்கே என்ன நடக்குங்கிறத நான் சொல்றேன், நல்லா கேளுங்க. எவ்வளவோ முறை இந்த வசனத்தை படிச்சுக்கிட்டு தான் இருந்திருப்போம். ஆனா அவர் எடுத்து கொடுக்கும் பொழுது அது விசேஷமானதாச்சே. இந்த சீயோனுடைய ஆகாரத்தை ஆசீர்வதித்து வருவேன். ஆசீர்வதிப்பேன் இல்ல, என்னது ஆசீர்வதித்து அப்படின்னா என்ன அர்த்தம்? வர்றாரா? ஆசீர்வதித்து வருவேன்னா இன்னைக்கு நேத்தா ஆசீர்வதித்து வருவேன்னா என்ன பொருள்? அவ்வளவுதாங்க, அது தொடர்ந்துருச்சுங்க, தொடர்ந்துருச்சு. இனிமே அது நிக்கவே நிக்காது, அதை தடுக்க யாராலையும் முடியாது. ஆசீர்வதித்து வருவேன், அதனுடைய ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன், எப்பொழுதும் ஆசீர்வதித்து வருவேன். உங்களுக்கு கண்டுபிடிச்சதுல சந்தோஷப்பட தெரியலையா? உங்களுக்கு சாப்பாட்டுக்கே குறைச்சலே இருக்காதான், இல்லங்கிறதே இருக்காதான். இப்ப மட்டும் இல்ல, நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த சீயோனிலே அவர் எப்பொழுதும் ஆசீர்வதித்து உங்களோடு கூடவே வருகிறவர். அல்லேலூயா. செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவரா, பார்வோன் சேனையை தப்ப விடாமல் கடலில் அளித்தவரா. எவ்வளவு பெரிய செங்கடலாக இருந்து நமக்கு முன்னாடி வந்து நின்னாலும் சரி, அந்த செங்கடலை ஆண்டவர் என்ன செய்வார்? அல்லேலூயா அல்லேலூயா. நாசியின் சுவாசத்தால் செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவரா, பார்வோன் சேனையை அதாவது ஈஸியா இதை சொல்லிடலாம். யார் அந்த பார்வோன்? அடிமையாக வைத்திருந்தவன். யார் இந்த இஸ்ரவேல் ஜனம்?
அந்த பார்வோனிடத்தில் எகிப்திலே அடிமையாயிருந்த ஜனம், அடிமையாயிருந்த ஜனம் அடிமைப்படுத்தினவனுக்கு முன்பாக நிமிர்ந்து நிற்க தைரியம் உண்டா? இல்ல இல்ல இல்ல, தைரியம் கிடையாது. ஆண்டவர் வந்தார், அடிமையும் நிமிர்ந்து நின்றான். அவன் நடந்து செல்ல, அவனை பின்தொடர்கிற பார்வோனாக இருந்தாலும் எகிப்தின் படையாக இருந்தாலும் இந்த அடிமையை தொட்டுவிட முடியாது. பார்வோனுக்கு ஒரு காலத்தில் நாம் அடிமை, இப்பொழுது அண்ட சராசரங்கள் யாவையும் படைத்து ஆளக்கூடியவருக்கு அடிமை. அவருடைய சுதந்திரம் நாம். நம்மை தொட ஒருத்தராலும் முடியாது. உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சுதுன்னு வச்சுங்களேன், நீங்க தரையிலேயே உட்கார மாட்டீங்க. உங்களுக்கு புரியல. எல்லாருக்கும் இன்னைக்கு 3 மணிக்கு ரேஷன் கடையிலே 1000 ரூபாய் பணம் கொடுக்கிறார்கள். உங்களுக்கு டோக்கன் வந்துருச்சா? நீங்க கதை விடுறீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் நல்லா தெரியுதுல்ல. நான் கதை தான் விடுறேன்னு தெரியுதுல்ல. நான் உண்மையை சொல்லும்போது ஏன் புரியல உங்களுக்கு? நான் உண்மையை சொல்லும்போது ஏன் புரியல உங்களுக்கு? எதுக்குங்க? எதுக்கும் பயப்படாதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எதுக்கும் பயப்படாதீங்க. சொல்லும் போதே பார்த்து சொல்லுங்க, எதுக்கும் பயப்படாதீங்க. அப்படி சொல்லல, எதுக்கும் பயப்படாதீங்க. ஆமா, அந்த அந்த முகத்தை பார்த்தாலே தெரியும் இந்த லட்சணம் என்னன்னு. அல்லேலூயா. நாசியின் சுவாசத்தால் செங்கடலை. இருங்க, நாசின்னா எதுங்க? என்னங்க? சில பேருக்கு என்ன சொல்றேன்னே புரியல. எல்லாத்தையும் தான் கேட்குறேன். நாசின்னா என்னங்க? மூக்கில் இருந்து வர்ற காத்து செங்கடல் இல்லை, கடலை 2ஆ பிளந்துருச்சான். நீங்க பெருசா பயங்கரமா வச்சிருக்கிறதுனால பெருசாயிராது. எங்க ஊர்ல எல்லாம் சின்ன சின்னதா இருக்கும், இங்க பார்த்தா செம பயங்கரமா இருக்கு. என்னடா பார்த்தாலே என்னவா இருக்கு? பார்த்தாதான் பயம் வரும். அதை எப்பயும் பார்த்துட்டு இருக்க முடியாது, வீட்டுக்கு போயிடும்ல, வழி அதை தாண்டி போயிடும்ல. ஆனால் நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் கிடையாது. இவர் எவ்வளவு பெரியவருங்க. கடல் அவருடைய சுவாசத்தால 2ஆ பிளந்துருமா. புரியல உங்களுக்கு? அவர் உங்களுக்கு முன்னால, நீங்க அவருக்கு பின்னால. உங்க சத்துரு உங்களுக்கு பின்னால வந்தாலும் சரி, முன்னால வந்தாலும் சரி, எந்த பக்கம் வந்தாலும் சரி, உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. கடல் 2ஆ பிளந்து என்ன செஞ்சுதான்? மதில் சுவரா நின்னுச்சான். எது? கடல்னா என்னங்க? கடல்ல என்ன இருக்கும்? அந்த கடல்ங்கிறதே தண்ணி தான். தண்ணி 2ஆ பிரிஞ்சு மதில் சுவரா நின்னுச்சான். நீங்க தடுமாறி, உங்களுக்கு நீச்சல் அடிக்க தெரியல, தண்ணினா பயம், அப்படி தடுமாறி உள்ள விழுந்துட்டீங்கன்னு வச்சுங்க, அது இவ்வளவுதான் தண்ணி. ஆனா ஆயிரமா இல்லையா? நீச்சல் அடிக்க தெரிஞ்சவங்க கூட ஒரு லெவலுக்கு மேல அவங்களால என்ன செய்ய முடியாது. இப்ப நடந்து போகும்போது தண்ணி உயரமா நிக்குது. அது எவ்வளவு உயரத்துக்கு நிக்குது? எவ்வளவு உயரத்துக்கு தெரியல. தண்ணி விலகி எனக்கு வழி விடுது தெரியல, கடல் பிளந்து எனக்கு வழி விடுது. புரியலையா உங்களுக்கு? உங்க வாழ்க்கையில உங்களுக்கு குறுக்க நிற்கக்கூடிய கடல் போன்ற எந்த ஒரு விஷயமும் ஆண்டவர் உங்களோடு இருக்கிற காரணத்தினால், உங்களோடு வருகிற காரணத்தினால், இங்கே வாசிக்கிற இந்த வார்த்தையின்படி அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன், கூடவே வருவேன். வரும்போது குறுக்க நிற்கிற செங்கடலும் 2ஆக பிளந்து உனக்கு வழிவிடுவது மட்டுமல்ல, உனக்கு மதிலாய் நிற்கும். சுத்தி வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. நீ இறங்கினதை பார்த்துட்டு உன் எதிரியும் பார்த்துருவோண்டா ஒரு கை. நீ இறங்கி வந்தா அவனுக்கு இதுதான் கடைசி, இதுக்கு மேல இன்னொன்னு கிடையாது. நீ மகிழ்ச்சியா மேல திரும்பி பார்த்தீன்னா மதிலா நின்ன கடல் சுவர், அதான் தண்ணீர் சட சட சடன்னு அப்படியே சரிஞ்சு எல்லாரையும் கடலின் ஆழத்திலே அமிழ்த்து போட்டது. நீ மேலே ஏறி போய் பார்க்கும்போது உனக்கு பின்னாடி இருந்த எதிரி உன்னை வாழ்க்கை முழுக்க உன் சந்ததியை 430 வருஷம் அடிமையாக்கி வச்சிருந்த அந்த எதிரியினுடைய சடலங்கள் இப்பொழுது நீ கரையிலே அந்த கடலின் கரையிலே கால் வைக்கும் பொழுது உன் கால் முன்னே இருக்கிறது. எல்லா பக்கமும் பிரேதங்களாக இருக்கிறது. ஏன்பா இந்த பிரேதங்கள் எல்லாம் இங்க ஒதுங்குச்சு? வேற ஒண்ணும் கிடையாது. நீ பயணிக்க போற இடத்துக்கு
உனக்கு தேவை ஆயுதம். ஆகவே இந்த பிணத்தில் இருக்கிற ஆயுதங்களை உன் கையில் எடுத்துக்கோ. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன் தேவைகளை சந்திக்க பல பேருடைய உயிரை அழிக்கவும் அவர் தயாராக இருக்கிறார். உன் சத்துருக்களை அழிக்கவும் அவர் தயாராக இருக்கிறார். சில பேரெல்லாம் சாப்பிடுவாங்க இஷ்டமா. எப்படி அந்த பக்கம் டிவி போட்டு நம்ம வாட சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அந்த அம்மா அப்பாவும் உட்காந்துருக்கோம். இல்லைன்னா செல்ஃபோனை வச்சுட்டு இப்படியே பார்த்து இப்படியே சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஒரு சில பேர் உட்காந்து பரவாயில்ல இன்னைக்கு சட்னி நல்லா இருக்கே. எப்படி இருக்கும் அந்த குடும்பத்தில்? எப்படி இருக்கும்? சாம்பார் இன்னைக்கு சூப்பர், கொஞ்சம் மட்டும் உப்பு கொஞ்சம் போட்டினா நல்லா இருக்கும். இப்போ எனக்கு வேணாம், போட்டினா நல்லா இருக்கும். இப்போ என்ன நடக்கும்? அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? தாய்மார்கள் எல்லாம் மனமகிழ்ச்சியாக சொல்லி பார்க்குறாங்க. இப்படிதான் அவரோட அளவில்லாம நாம இருக்கும்போது நினைக்கணும், ஒவ்வொன்றையும் யோசிக்கணும். மரண இருள் சூழ்ந்திடும் வேலை பஸ் காட்டு குட்டி. எல்லா பக்கமும் ஒரு வீடு பாக்கி இல்லாம எல்லா வீட்லயும் மரண ஓலம் கேக்குது. ஆனா நம்மால் மட்டும் என்ன தெரியுமா? வீட்டெல்லாம் சாத்திட்டு வெளியில ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை அடையாளம் போட்டுட்டு உள்ள உட்காந்து நல்லா விருந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அதான் நீ நானும். ஹல்லேலூயா. மரண இருள் சூழ்ந்திடும் வேலை பஸ் காட்டு குட்டி. மரண இருள் சூழ்ந்திடும் வேலை பஸ் காட்டு குட்டி. பாதை எங்கள் கூடாரத்தே மகிழ்ச்சியா என்றும் அணுகாது. இல்லை அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன். அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். இல்லை அதை அடைப்பவன் இல்லை. நீ கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. அதை அடைப்பவன் இல்லை. நீ கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. நம்ம கிட்ட இருக்கிறது ஒண்ணே ஒண்ணு. என்னது சொல்லுங்க? வெறும் வாய் தான். என்னது சொல்லுங்க? ஆமா சொல்லுவாங்களா ஊர்ல, வெறும் வாய்க்கு தெரியாது அந்த பழமொழி. வெறும் வாய்க்கு அவள் போட்ட மாதிரி. கரெக்டா உங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். அல்லேலூயா. வெறும் வாய்க்கு ஏன் போட்டா என்ன செய்யும்? அது சும்மா இருக்காது, அது என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும். வெறும் வாய் தானே இருக்கு, அப்புறம் என்ன அவள் மாதிரி போட வேண்டியதானே? தேவனை துதிக்கும் துதியாலே 7 நாள் கம்முன்னு வானா கம்முன்னு வரணும். 7வது முறை சத்தம் போடுனா சத்தம் போடணும். சும்மா எப்போ பார்த்தாலும் என்ன போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. காய்ச்சி முச்சுன்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. சும்மா பேசாதன்னா என்ன செய்யணும்? பேசாம இருக்கணும். ஆர்ப்பரினா என்ன செய்யணும்? ஆர்ப்பரிக்கணும். அல்லேலூயா. நம்ம கிட்ட இருக்கிறது என்ன வாய்? வேற சத்தம் எனக்கு என்னமோ கேட்குது, என்னமோ வாயின்னு கேட்குது எனக்கு. யாரு சொன்னீங்களோ தெரியல. என்ன வாயா இருக்கட்டும், துதிக்கிற வாயா இருக்கட்டும். துதிக்கும் போது நிச்சயமா மிகப்பெரிய ஜெயத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். கவனிங்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சீயோனிலே ஏழையா இருந்தா அந்த ஏழைகளை நான் அப்பத்தினால் என்னவாக்குவேன்? திருப்தியாக்குவேன். ஏழைகளை அப்பத்தினால திருப்தியாக்குவேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெரிய பணக்காரனை பார்த்து ரொம்ப ஐயோ நம்மகிட்ட அது இல்லையே இதில் கவலையப்படாதீங்க. நீங்கள் இப்படி இருக்கிறீங்களா, சந்தோஷப்படுங்க. உங்களை இப்படி வச்சு அழகு பார்க்க அவர் விரும்புகிறாரு. ஏன் தெரியுமா? பயங்கரமா பணக்காரனா இருக்கிறவன்லாம் ஓடுறான் அந்த பேப்பருக்கு பின்னாடி. எந்த பேப்பருக்கு பின்னாடி? இப்ப நமக்கு என்ன இல்லை? ஒண்ணும் இல்லை. சொல்லுங்க. நம்மகிட்ட இருக்கிறது மட்டும் என்னதான்? அவ்வளவுதான். என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கலாம்? உம்மை பாடாத உம்மை தேடாத நாட்களும் இல்லை. வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர். வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர். அதனால் நான் சுத்தமானேனே. பொன்னாக விளங்க செய்தீரே.
இருந்தா பரவாயில்ல, வெறுவாயா வச்சுட்டு இருக்காதீங்க. அதை துதிவாயா மாத்துங்க. அவரை புகழ்ற புகழ்ச்சியா மாத்துங்க. சும்மாவே வச்சிடக்கூடாது. சும்மா வச்சிருந்தா என்ன ஆகும்? வாயி ஏன்னா வாயை சும்மா வச்சிருந்தா மட்டும்தான் நாரும். எப்போ உள்ளுக்குள்ள துதியை வச்சுக்கிட்டே இருந்தா என்ன செய்யாது? இப்ப வாயில துதியை வச்சுக்கிட்டே இருந்தா கண்ணும் என்ன செய்யாது? உறங்காது. அப்ப வாயை என்ன செய்யாது? வெரி குட், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. அல்லேலூயா. கவனிங்க கவனிங்க, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறத பாருங்க. அதன் ஆசாரியர்களுக்கு இரட்சிப்பை உடுத்துவேன், அதில் உள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் கம்பீரிப்பார்கள். நம்மளை எல்லாரையும் இப்படி கூப்பிடணும். எப்படி கூப்பிடணும் தெரியுமா? பரிசுத்தவான், பரிசுத்தவாட்டி, அப்படி கூப்பிடணும். வருமா அந்த காலம்? உங்களை தான் கேட்கிறேன், வருமா? இப்பவே இருக்கணும். இந்த பரிசுத்தத்தை குலைக்கிற எல்லாத்தையும் நீ குலைக்கணும், நீ அழிக்கணும். பரிசுத்தம். உன் பேர் என்ன? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. பரிசுத்தம். பரிசுத்தர், 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 பரிசுத்தர். அந்த பாடு தெரியுமா? எங்க? பரிசுத்தர், 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 பரிசுத்தர். எப்பவும் அந்த பரிசுத்தர் நமக்குள்ள இருந்தா எப்பவும் என்னதான் இருக்கும்? சொல்லுங்க சொல்லுங்க. பரிசுத்தம். சொல்லுங்க சொல்லுங்க. பரிசுத்தம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. பரிசுத்தம். நல்லா வாயை திறந்து சொல்லுங்க. பரிசுத்தம், பரிசுத்தம். கண்ணை திறந்து நல்லா பார்த்து சொல்லுங்க. பரிசுத்தம், 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 பரிசுத்தம். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஏன் தெரியுமா நான் இப்படி சொல்றேன்? ஒரே ஒரு மெழுகுபத்தி இருந்துச்சுன்னா பக்கத்தில் மொட்டை அப்படி நின்றுட்டு இருக்கிற மெழுகுபத்தியை கூட அப்படி சாஞ்சு அதை என்ன செஞ்சிடும்? பற்ற வச்சிரும். அப்படி சாஞ்சா இதை பற்ற வச்சிரும், இப்படி சாஞ்சா அதை பற்ற வச்சிரும். இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி எல்லாமே மொத்தத்தில் என்னவா மாறிடும்? பரிசுத்தர், 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 பரிசுத்தர். வாயை திறந்து சும்மா சொல்லுங்க. ஆமா, தேவை பரிசுத்தம் தான், ராகம் இல்ல, பரிசுத்தம். பரிசுத்தர், 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 பரிசுத்தர். எல்லா பக்கமும் என்ன இருக்கணும்? இன்னொரு தடவை சொல்லுங்க. என்ன இருக்கணும்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. பரிசுத்தம். இந்த பக்கம் திரும்பி சொல்லுங்க. பரிசுத்தம். இந்த சீயோனிலே இருக்கிற பரிசுத்தவான்கள் மிகவும் கம்பீரிப்பார்கள். இந்த சீயோனிலே இருக்கிற பரிசுத்தவான்கள் கம்பீரிப்பார்கள். இந்த சீயோனிலே இருக்கிற பரிசுத்தவான்கள் கம்பீரிப்பார்கள். கம்மன உட்கார்ந்துருங்க மற்றவர்கள். இந்த சீயோனிலே இருக்கிற பரிசுத்தவான்கள் கம்பீரிப்பார்கள். நான் சொல்ற மாதிரி சொல்லுங்களேன். சொன்னதையாவது சொல்லுங்களேன். இந்த சீயோனிலே இருக்கிற பரிசுத்தர், சீயோனிலே இருக்கிற பரிசுத்தவான்கள். ஆமா, என்ன சொன்ன? இந்த சீயோனிலே இருக்கிற பரிசுத்தவான்கள் கம்பீரிப்பார்கள். நீங்க இப்படி சொல்லுங்க.
இந்த சீயோனிலே இருக்கிற பரிசுத்தவான்கள் கம்பீரிப்பார்கள். பக்கத்தில் யாருக்கும் காதில் கேட்டக்கூடாது, சரியா? என்னை கேட்டால் அது வெளிக்கிளம்பி போயிடும். கேட்டால் என்ன செஞ்சிடாது, வெளிக்கிளம்பி போயிடும். உன்னை இது வரைக்கும் ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்த எல்லாம் வெளிக்கிளம்பிடும். வெளிக்கிளம்பணுமா வேணுமா? வெளிக்கிளம்பணுமா வேணுமா? இந்த சீயோனிலே இருக்கிற பரிசுத்தர்கள் மிகவும் கம்பீரிப்பார்கள். இந்த சீயோனிலே இருக்கிற பரிசுத்தவான்கள் மிகவும் கம்பீரிப்பார்கள். இந்த சீயோனிலே இருக்கிற பரிசுத்தவான்கள் மிகவும் கம்பீரிப்பார்கள். நல்லா 2 கையை கொட்டி, சீயோனிலே இருக்கிற பரிசுத்தவான்கள் மிகவும் கம்பீரிப்பார்கள். இந்த சீயோனிலே இருக்கிற பரிசுத்தவான்கள் மிகவும் கம்பீரிப்பார்கள். ஹல்லேலூயா. அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன், அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன். ஹல்லேலூயா. உங்களை தான் சொல்றேன், உங்களுக்கு விரோதமா இருக்கிற அல்லது இருந்த சத்துருக்கள் எல்லாருக்கும் என்னத்தை உடுத்துவேன்? அவன் உன்னை வெட்கப்படுத்தணும்னு நினைச்சா இல்ல இல்ல, அவனுக்கு ஆண்டவர் வெட்கத்தை உடுத்துவார். ஏனென்றால் இந்த சீயோனிலே அவர் வாசமா இருக்கிறார், உனக்குள்ளே அவர் வாசமா இருக்கிறார், உன்மேலே அவர் பிரியமா இருக்கிறார். இனி உனக்கு வெட்கம் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆகவே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சீயோனுக்கு ஆறுதல் அளிப்பார். சீயோனுக்கு அவர் என்ன செய்வார்? சீயோனுக்கு எப்படி ஆறுதல் அளிப்பார் என்று சொன்னால், கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பி அதிலே வாசம் பண்ணுவார். அவர் வந்துட்டா வேற என்னங்க வேணும்? அவர் வந்துட்டா வேற என்ன வேணும்? வேற ஏதாவது வேணுமா? ரோடெல்லாம் ஒரே மேடு பள்ளம் குழியுமா கிடக்கு, அங்கங்க ஸ்பீடு பிரேக்கே இல்லாம வண்டி உருளுது. இப்ப திடீர்னு முதலமைச்சர் அந்த ரோட்ல வர்றாராமா அப்படின்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தகவல் வந்தோன்னு அந்த ரோடு என்ன ஆகும்? என்ன ஆகும்? இப்ப நான் சொல்றேன், அண்ட சராசரங்கள் படைத்தவர் உனக்குள்ளே வருகிறார் என்றால் என்னவாகும்? என்னவாகும்? அல்லேலூயா. உனக்கு எதிராக இருந்த அத்தனையும் துண்டகானா துணியங்கான ஒன்னை விட்டுவோம், எல்லையை விட்டுவோம், உன்னோட எல்லாத்தையும் விட்டு பறந்து ஓடி போகும். எனக்கு ஆச்சரியம், அந்த சிஸ்டர் அவங்க சொன்ன சாட்சி. வேஸ்டிக்குள்ள யூரின் டியூப்பை கட்டிக்கிட்டு வந்தாரு. யூரின் டியூப்பை கட்டிக்கிட்டு எங்க மதுரை தானே அவங்க ஊரு. மதுரையிலிருந்து நான் அந்த பக்கம் போகும்போது உள்ளர ஒரு பாலித்தீன் பை தொங்குற மாதிரி இருந்துச்சு. அது ஒன்றும் தெரியல, வெளியிலாம் நீட்டாக தான் இருக்காரு. அப்புறம் வந்து உட்காந்தோன்னே எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. அதை எப்படி ரிமூவ் பண்ண முடியும்? அதை எப்படி ரிமூவ் பண்ண முடியும்? சீயோனிலே இருக்கிற வல்லமையுள்ள தேவன் முழங்குகிறார். பரிசுத்தர் 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 இருக்கிற இடம். அல்லேலூயா. அதுதான் அவர் வந்து தங்கிட்டார்னா, சீயோன்ல அவர் வந்து தங்கிட்டார்னா, அதான் உன்னையே அவர் ஆலயமா எடுத்துக்கொண்டு உன்னை சீயோனாக்கி உனக்குள்ள வந்து அவர் தங்கிட்டார்னா, நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். நீ செய்ய வேண்டிய வேலையெல்லாம் என்ன தெரியுமா? வெறும் வாயால அவரை என்ன செஞ்சுட்டே தான் இருக்கணும். சொல்லுங்க. நான் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தான் ஐயா. ஐயோ, சாயங்காலம் பணம் கட்டணும், மனைவி வந்து அங்கே வச்சிருப்பா, எப்படியாவது அவள்கிட்ட கேட்டு கையில் காலில் விழுந்தாவது அந்த பணத்தை வாங்கி சாயங்காலம் கட்டிடலான்னு நினைக்காத. யார் பணமும் வேண்டாம். சொல்லுங்க. எனக்கு கேட்கல, பல பேருடைய சத்தம் என் காதில் கேட்கல. யாரு பணமும் எனக்கு வேண்டாம். எனக்கு கொடுக்கிறவர் கொடுத்தா போறோம். என்னோட இருக்கிறவர் எனக்கு கொடுத்தா போறோம். எனக்குள்ள இருக்கிறவர் எனக்கு தந்தா போறோம். அல்லேலூயா. நான் சொல்றது நம்பிக்கையோட சொல்றேன். நீங்க எல்லாம் சொல்லுவீங்கன்ற நம்பிக்கையோட சொல்றேன். நீங்க நம்பிக்கையோட தான் சொல்லுவீங்கன்னு நினைச்சு நான் சொல்றேன். நீங்க சொல்ல அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள உயிரோட்டம் உண்டாகும்னு நான் நம்பி சொல்றேன். அந்த நம்பிக்கை துளிர் விட்டு விருட்சமாய் அநேகருக்கு பலன் கொடுக்கிறதா இருக்கும் என்று நான் நம்பி சொல்கிறேன்.
எனக்கு அவர் போதும், அவர் போதும். 1000 சொல்லட்டும் உலகம், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, எனக்கு அவர் போதும். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கவனிங்க. சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம் தான் நம்ம படிச்சோம். என்னன்னு படிச்சோம்? அத கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் அளிப்பார்னு படிச்சோம். இப்ப சீக்கிரமா நீங்க எங்க இருந்து படிக்கணும்? 12வது வசனத்துல இருந்து கொஞ்சம் வேகமா படிங்க பார்க்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் மறுமொழியாக, சேனைகளின் கர்த்தாவே, கர்த்தருடைய தூதன், இந்த 70 வருஷமாய் நீர் கோபம் கொண்டிருக்கிற எருசலேமின் மேலும் யூதா பட்டணங்களின் மேலும் எந்த மட்டும் இறங்காதிருப்பீர் என்று சொல்ல. எத்தனை வருஷம்? 70 வருஷம். இறக்கமே கிடைக்கல ஆண்டவரே, இறக்கமே கிடைக்கல ஆண்டவரே. உங்களுக்கு எத்தனை வருஷமோ, எத்தனை நாளோ, எத்தனை மாசமோ தெரியல, என்னவா இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, ஆண்டவரே சொல்லுங்க, சொல்லுங்க. ஆண்டவரே, அப்பா உங்களை தானே நம்பி இருக்கிறேன், உங்களை தவிர எனக்கு யார் இருக்காங்க? எனக்கு நீங்க தானே, நீங்க போதும். நான் உங்களை நம்பி இருக்கேன், நான் உங்களை நம்பி இருக்கேன். என்னங்க எல்கேஜி நினச்சிட்டிங்களா? நான் எல்கேஜி எல்லாம் கிடையாது, ப்ரீகேஜ். ப்ரீகேஜ் இன்னும் கொஞ்சம் கீழே போனால் அதுக்கப்புறம் என்ன இருக்கு? ப்ளே குரூப். நான் ஒரு ப்ளே குரூப். எனக்கு அதை பற்றிலாம் எதுவும் தெரியாது. ஏன்னா யார் எது சொன்னாலும் எனக்கு அதை பற்றி கவலையும் கிடையாது. ஏன்னா எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் ஒரு ப்ளே குரூப். சொல்லுங்கள், ப்ளே பாய். நீங்கள்லாம் ஆமாம்மா, நீங்கள் வயசாகிடுச்செல்லாம் நினைக்காதீங்க, நீங்கள் கேர்ள் தான், பாய் தான், அவ்வளோதான். நம்மலாம் யாரு? ஆமாம், சொல்லுங்க சொல்லுங்க, யார் நம்மலாம்? நான் நம்புவேன், நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. இங்க பாருங்க, மனசுக்குள்ள உங்க கவலை கஷ்டம்லாம் இருக்கட்டும், வாயில் அவர் துதி இருக்கட்டும், யாரையும் பார்க்காதீங்க, அவரை பாருங்க. நீங்க சொல்ற துதியும் உங்க கண்ணில இருந்து வர்ற கண்ணீரும் அவர்கிட்ட போய் சேரும்போது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நெருக்கம், கவலை, கஷ்டம் தானா வெடிச்சு செதறி உனக்குள்ள இருக்க முடியாதுன்னு தானே ஒண்ணு இல்லாம போயிரும். நான் நம்புவேன், நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. நான் நம்புவேன், நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் 70 வருஷம் 70 வருஷம் இறங்காதிருப்பீர் என்று சொல்ல, அப்பொழுது கர்த்தர் என்னோட பேசி தூதனுக்கு நல்வார்த்தைகளை, ஆறுதலான வார்த்தைகளையும் பிரதியுத்தரமாக சொன்னார். இப்பொழுது உங்களுக்கும் எனக்கும் வரக்கூடிய வார்த்தை என்ன வார்த்தை தெரியுமா? நல்வார்த்தைகள், ஆறுதலான வார்த்தைகள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு நல்ல வார்த்தை, உங்களுக்கு ஆறுதலான வார்த்தை, இது கர்த்தருடைய வார்த்தை. கம்முன்னு வாயை வச்சுக்கிட்டு இருக்காதீங்க, நல்ல வெறும் வாயை திறந்து சொல்லுங்க. அப்படியே நல்ல வார்த்தை, நல்ல வார்த்தை, ஆறுதலான வார்த்தை. நான் நம்புவேன், நம்புவேன் உம்மை மட்டுமே, என் மகனே. நம்பிக்கையே நீர்தானையா. என் போதகத்தை என்ன செஞ்சிராத, மறந்துடாத. நம்புவேன், நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. ஜெனிப்பித்தவர் நீர்தானையா, கைவிடவில்லை ஐயா. என்னை ஜெனிப்பித்தவர் நீர்தானையா, கைவிடவில்லை ஐயா. என்னை கைவிடவில்லை ஐயா. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, என்னை கைவிடவில்லை ஐயா. நான் நம்புவேன், நம்புவேன் உம்மை மட்டுமே. எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, உங்களால மீண்டு வர முடியவே முடியாதுன்ற சூழ்நிலையா இருந்தாலும் சரி, நீங்க சொல்ல வேண்டியதை நான் நம்புவேன், நம்புவேன், நம்புவேன். நான் உங்களை நம்புவேன், நான் உங்களை நம்புவேன், உங்களை மட்டும்தான் நம்புவேன். நம்பிக்கையே நீர்தானையா. நான் நம்புவேன், நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வில் நம்பிக்கையே நீர்தானையா.
பேசின தூதன் என்னை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். எல்லாம் கை கொட்டுங்க பார்க்கலாம். சீயோனுக்கு அவர் என்ன செய்வார்னு பார்த்துட்டு இருக்கோம். சீயோனுக்கு ஆறுதல் அளிப்பார்னு பார்த்துட்டு இருக்கோம். இங்க பாருங்க, இந்த வார்த்தையை பாருங்க, இந்த வசனத்தை பாருங்க. சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். உன்னை விட்டுவிட மாட்டார். உன்னை ஆண்டவர் அப்படியே விட்டுவிட மாட்டார். உனக்காக மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறார். உன்னை அலக்களித்து பாவத்திலே, அநியாயத்திலே, அக்கிரமத்திலே தள்ளி இருக்கிற பொல்லாத சத்துருவினுடைய பலவானுடைய கையிலிருந்து உன்னை கொண்டு வருவதற்கு மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறார். உன்னை வறுமையிலிருந்து, வருத்தத்திலிருந்து, கஷ்டத்திலிருந்து, துன்பத்திலிருந்து, துயரத்திலிருந்து, உன்னை கசக்கி பிழிந்து கொண்டிருக்கிற கூட்டத்திலிருந்து உன்னை கொண்டு வருவதற்கு அவர் மகா வைராக்கியம் உள்ளவராய் இருக்கிறார். உன்னை ஏமாத்தி எப்படியோ உன்னை சுரண்டி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவருடைய கையிலிருந்து உன்னை நிச்சயமாக மகா வைராக்கியமா என்ன செய்வார்? ஆமா, கொண்டு வர்றதுக்கு அவர் வைராக்கியம் கொண்டிருக்கிறார். நான் கொஞ்சம் கோபம் கொண்டிருந்த போது கவனிங்க, நல்லா கவனிங்க. சிந்தனையெல்லாம் எங்கேயும் விட்டுறாதீங்க. ஏன் தெரியுமா? உங்களது உங்ககிட்ட வரும்போது அந்த பக்கம் அப்படி பார்க்க விட்டுட்டு உங்களை தோக்கடிக்கிறது தான் இந்த தந்திரம். ஏமாறுறதும் எடுத்துக்கிறதும். சொல்லுங்க, யார் கையில் இருக்கு? சரியா? கவனமா இருக்கணும். வேற எந்த பக்கமும் என்ன செய்யக்கூடாது? கவனம் எங்கேயும் போகக்கூடாது. கவனம் பூரா இங்கே தான் இருக்கணும். ஆண்டவரே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் அதை கேட்கறதுக்காக, எனக்கு என்ன தர்றீங்க வாங்குறதுக்காக நான் ஆவலாக காத்துட்டு இருக்கிறேன். ஆண்டவரே. கிரிக்கெட் விளையாடும் போது பாருங்க, இந்த 3 ஸ்டெம்புக்கும் பின்னாடி ஒருத்தன் கையில் உர போட்டு நின்றுட்டு இருப்பான் பாருங்க. நேராக நிமிந்து இப்படி நின்றுட்டு இருப்பானா? பாலே வராது. ஆனால் அவர் வில்லு மாதிரி வளைஞ்சிருப்பாரு. கையை ரெண்டையும் இப்படி வச்சிருப்பாரு. இப்படி நின்றுட்டே இருப்பார். என்னையா வரப்போகுது? ஒன்றும் வராததுக்கு இவ்வளோ அலாட்டாக இருக்காங்களே. வந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறேன். எந்த பக்கமோ திரும்பிக்கிட்டு அந்த பக்கம் பார்த்துக்கிட்டு, என்னது உங்கள் கையில் இருக்கு. என்ன வார்த்தை கேட்டிங்களே? 2 சொன்னேன். நல்ல வார்த்தை, ஆறுதல். நல்வார்த்தைகளையும் ஆறுதலான வார்த்தைகளையும் ஆண்டவர் உங்களுக்கு தராரு. உங்க மேல மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறார். நான் கொஞ்சம் கோபம் கொண்டிருந்த போது அவர்கள் தங்கள் கேட்டை அதிகரிக்க தேடினபடியினால் சுகமாய் வாழுகிற புறஜாதிகள் பேரில் என்னவா சுகமாய் வாழுகிற புறஜாதிகள் பேரில் கடும் கோபம் கொண்டேன். அதை உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு சின்னதா ஒன்று சொல்றேன், நல்லா கேளுங்க, கவனிங்க. சின்னதா என்ன தெரியுமா? நாம கொஞ்சம் அடங்காம போனோம்ல, நாம கொஞ்சம் அப்படி தலையை துருக்கிட்டு போனோம்ல, அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு போனோம்ல, அந்த நேரம் பார்த்து இந்த ஆண்டவருக்கு சொந்தம் இல்லாத இன்னொருத்தன்ட்ட கை காமிச்சு விட்டோன்னே அவன் அடியோடின்னு அடிச்சு வெளுன்னு வெளுத்து காயமாக்கி போட்டான் நம்மள. விளங்கிருச்சா? இப்போ அடிபட்டு உதப்பட்டு காயம் போட்டது பிறகு நீங்க இல்லாம சரியா செட் ஆகுது இல்ல? உங்க கிருபை இல்லாம வாழ தெரியா. கொஞ்சம் அழுது புலம்பி ஆண்டவர் பக்கம் திரும்பினோன்னு அவருக்கு என்ன வந்துருச்சு? இப்ப கடும் கோபம் வந்துருச்சு. யார் மேல தெரியுமா? நம்மளை அடிச்சான்ல, நம்மளை காயப்படுத்தினால, நொறுக்கி எடுத்துட்டார். புரியலையா? உன்னை கடன் என்கிறது எது உன்னை நொறுக்கி கொண்டிருந்ததோ, வியாதி என்கிறது எது உன்னை நொறுக்கி கொண்டிருக்கிறதோ இருந்ததோ, சமாதானம் இல்லை என்று எது உன்னை நொறுக்கி கொண்டிருந்ததோ, எது உன் வாழ்க்கையிலே நிம்மதியை சமாதானத்தை கெடுத்து ஆரோக்கியத்தை சௌக்கியத்தை ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் வாழும்படி உன்னை துரத்தி வந்ததோ, அதை அடிச்சு நொறுக்கி தூளாக்கி உன்னை விட்டு தூரமாக்கி அதுகிட்ட இருந்து உன்னை தூக்கி எடுத்துருவார் ஆண்டவர். எவ்வளவு அற்புதமானவர், எவ்வளவு அற்புதமானவர். நான் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. இந்த இன்னொருத்தங்க ஏதோ ஒரு சாட்சி சொன்னாங்களே, என்னமோ அதுதான் சொன்னாங்களா? என்ன ஆலயத்தில் என்னமோன்னு சொன்னாங்களே, ஆலயத்தின் நன்மையினால திருப்தியா ஏதோ ஒன்று சொன்னாங்களே, அவங்க தான் சொன்னாங்களா? ஜெப வீட்டிலே என்ன பண்ணுவேன்? யார் சொன்னாங்க அந்த சாட்சி?
படியூர்லேருந்து வந்தவங்க ஏதோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒன்றும் இல்லை, ஏன் புலம்பல் தானே அது, சும்மா புலம்புனது தானே. நீங்கள் என்ன போல நீங்களும் புலம்புனீங்கன்னா தானே வச்சுக்கோங்க. யாரோ ஒருத்தர் என்னமோ வச்சுங்க, எங்கள் புலம்பலையும் ஆண்டவர் என்ன வாக்குவார். நல்லா நல்லா வாயை திறந்த ஆனந்த கழிப்பாக மாற பண்ணுவார். நல்லா சொல்லுங்கள், வாயை அம்முன்னு வச்சிடக்கூடாது. நல்லா திறந்தாதான் போகிறது போவோம், வர்றது வரும். இல்லைன்னா இருக்கிறது என்ன செஞ்சிடும், அதோட உறைஞ்சி நின்றோம். நீங்கள் வேணால் பாருங்கள், அப்படியே முன்னு இருக்கிற ஆள் ரொம்ப நோஞ்சாங்கோழி மாதிரியே இருக்கும் பாருங்க. ஏன்னா அது என்ன செய்யாதுங்க, வெளியிடாது. குறைவா என்ன பண்ணிடாத, லெக் கூட்டுறாதரா அப்படின்னா பெரிய ஆள் மாட்டிக்குவானா. அதனால் அவன் தூரத்தில் லெக் கூட்டுறாதாம்மா, என்னன்னா வெளியில் சொல்லிடாதரா, வெளியே கொண்டு வந்துடாத, வெளியில் வந்துட்டேனே நீ நல்லாயிருவ, அதனால் உள்ளே வச்சு ஸ்ட்ராங்காக ரொம்ப லாக் பண்ணு, வெளியில் விட்டுறாத. ஒன்றும் வேணாம், திறந்து விடு, ஒன்றுமே இல்லை. நம்ம லட்சணத்துக்கு என்ன இருக்க போகுது? என்கிட்ட ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லாமல் உன்கிட்ட வரேன் ஆண்டவரே, அவ்வளோதான். அவரும் என்ன தான் கேட்குறாரு, உன்கிட்ட ஒன்றும் கேட்கல, உன்னை தான் கேட்குறாரு. எல்லாத்தையும் எடுத்துருவான்னு சொல்லலை, எதுவும் இல்லாமல் வாழ்ந்தா சொல்கிறாரு. அல்லேலூயா. ஆபிரகாம் வந்தார், பூமி என்ன செய்யலையாம், பூமி என்ன செய்யலையாம், தாங்கலையாம். அவ்வளோ சொத்து சுகத்தை ஆண்டவர் தந்தாராம். அது ஒன்றும் பெருசு கிடையாது. எதெல்லாம் செய்ய முடியாதோ அதையெல்லாம் நம்மளை செய்ய வைப்பார் நம்ம ஆண்டவர். கவனிங்க, அருமையான வசனம், வாசிங்க அந்த வசனத்தை திரும்ப ஒரு முறை. நான் கொஞ்சம் கோபம் கொண்டிருந்த போது அவர்கள் தங்கள் கேட்டை அதிகரிக்க தேடினபடியினால் சுகமாய் வாழ்கிற புறஜாதிகள் பேரில் நான் கடுங்கோபம் கொண்டேன். என்ன நமக்கு ஆப்போசிட்டா இருக்கிற புறஜாதிகள் மேல ஆண்டவர் என்ன கோபம் கொள்வார்? கடுங்கோபம். கவலையப்படாதீங்க, நம்மளோட இருக்கிறவர் பெரியவர். சொல்லுங்க, என்னோட இருக்கிறவர் பெரியவர். தைரியமா சொல்லுங்க, என்னோட இருக்கிறவர் பெரியவர். என்னங்க பொய் பேசுறவன் கூட நிமிந்துக்கிட்டே என்னமோ எல்லாமே இருக்கிற டாடா பிர்லா மாதிரி பேசுறான். நம்ம அண்டசராசரங்கள் யாவையும் படைத்த தேவனுடைய பிள்ளைகளா இருந்துக்கிட்டு நான் பேச முடியும்? நம்மளால முடியலன்னா யாராலையும் என்ன செய்யாது? நல்லா சொல்லுங்க, நம்மளால முடியலன்னா யாராலையுமே முடியாது, நம்மளால எல்லாம் முடியும். அல்லேலூயா. சீக்கிரம் வாசிங்க அடுத்த வசனத்தை. ஆகையால் மன உருக்கத்தோட எருசலேமின் இடத்தில் திரும்பினேன் என்று கர்த்தர் சொல்கிறார். என்னவா ஆண்டவர் நம்ம பக்கம் எப்படி திரும்பினாரா? மன உருக்கத்தோட எருசலேமின் இடத்தில் ஆண்டவர் எப்படி திரும்பினாரா? இதயத்தில் நீர்தான் ஐயா, இவ்வையத்தில் நீரே கதி, இகமெல்லாம் மாறிடினும் உம் அன்பென்றும் மாறிடாதே. இந்த இகமெல்லாம் மாறிடினும் உம் அன்பென்றும் மாறிடாதே. இதயத்தில் நீர்தானையா, மாந்தர்கள் மாயையாய் மாறிடும் போதிலும் மன்னன் மனம் மாறுமோ, உந்தன் உன்னத குணம் தீருமோ. மண்ணான என்னையும் மகிமையின் சாயலா, மண்ணான என்னையும் மகிமையின் சாயலா மாற்றி மகிழ்ந்தீரையா, மாற்றி மகிழ்ந்தீரையா, மாற்றி மகிழ்ந்தீரையா. இதயத்தில் நீதானையா, வையத்தில் நீரே கதி, இடமெல்லாம் மாறிடினும் அன்பென்றும் மாறிடாதே. இந்த இகமெல்லாம் மாறிடினும் அன்பென்றும் மாறிடாதே. இதயத்தில் நீதானையா. ஆகையால் மன உருக்கத்தோடு எருசலேமினிடத்தில் திரும்பினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நல்ல வார்த்தை, என் ஆலயம் அதிலே கட்டப்படும். இந்த எருசலேமிலே, இந்த சீயோனிலே என் ஆலயம் அதிலே கட்டப்படும், எருசலேமின் மேல் அளவு நூல் பிடிக்கப்படும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று கூறு. ஐயா, நெருக்கமான சூழ்நிலை, ஒண்ணுமே முடியாத சூழ்நிலை,
ஆனாலும் என்னுடைய ஆலயம் இந்த எருசலேமிலே சீயோனிலே கட்டப்படும். ஏன் ஆலயம் கட்டப்பட வேண்டும்? ஏன் சீயோனாக அது இருக்க வேண்டும்? உன்னையும் என்னையும் வாழ வைப்பது அந்த சீயோன், அந்த தேவனுடைய ஆலயம், பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்தர் வாசம் பண்ணுகிற இடம். இங்கே வந்து பரிசுத்தரை நோக்கி பார்க்கும் பொழுது என் வாழ்க்கையில், என் மனதிலே, என் உள்ளத்திலே இருக்கக்கூடிய பல விதமான நெருக்கங்கள் எல்லாம் தானாய் மாறி இலகுவாக என்னை மாற்றி சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் ஆண்டவருக்குள்ளே சந்தோஷமாய் கடந்து செல்லும்படி ஆண்டவர் வைக்கிறார். ஆகவே எனக்கு தேவை ஆலயம். ஹல்லேலூயா. என்ன ஒரு முறை சொல்லுங்க. ஆண்டவர் நல்லவர் என்பது தேவனுடைய பிள்ளைகளே. என் ஆலயம் எருசலேமிலே கட்டப்படும், எருசலேமின் மேல் அளவு நூல் பிடிக்கப்படும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் நிரம்பி பரம்பி இருக்கும். நல்லா கை கொட்டுங்க, நல்லா கை கொட்டுங்க. நீங்க பாருங்க, இப்ப 17வது வசனத்துக்கான பதில பாருங்க. ஆலயம் கட்டப்படும் போதுதான் கர்த்தர் சீயோனுக்கு என்ன செய்கிறாருங்க? ஆறுதல் அளிக்கிறாருங்க. ஆலயம் என்கிற ஒரு கட்டடத்தை நான் குறிப்பிட்டு சொல்லுவதாக நினைத்து விட வேண்டாம். நீ தேவனுடைய ஆலயம். நீ இடிக்கப்பட்ட நிலைமையில இருக்கக்கூடாது. திரும்ப திரும்ப ஆண்டவருடைய வார்த்தை நம்மகிட்ட வந்துகிட்டே இருக்கு. நீ கட்டப்பட வேண்டியது அவசியம். நீ கட்டப்பட வேண்டியது அவசியம். உன் வீடு கட்டப்பட வேண்டியது அவசியம். நான் சொல்வது, ஒரு குடும்ப தலைவனாக இருந்தால் உன்னுடைய மனைவி, பிள்ளைகள், உன்னோடு கூட இருக்கிற உடன்பிறப்புகள் யார் உன்னோடு இருக்கிறார்களோ அவர்கள் கட்டி எழுப்பப்பட வேண்டும். நிச்சயமாய் சொல்கிறேன், கட்டி எழுப்பப்பட வேண்டும். ஆம், அப்படிப்பட்ட நாம் எல்லாரும் ஒன்று கூடி தேவனுடைய சமூகத்திலே, பரிசுத்த ஸ்தலத்திலே அவரை நோக்கி பார்ப்பதற்கு நமக்கு ஒரு ஆலயம் கட்டப்பட வேண்டும். இது கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை. ஹல்லேலூயா. என் சபையை கட்டுவேன், என் ஆலயம் அதிலே கட்டப்படும். அப்பொழுது என்ன நடக்கும்? இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றரவு பண்ணுவார், இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்வார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று பின்னும் கூறு. நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ 4 கொம்புகளை கண்டேன். அவைகள் என்னவென்று என்னோட பேசின தூதனை கேட்டேன். அதற்கு அவர், இவைகள் யூதாவையும் இஸ்ரவேலையும் எருசலேமையும் சிறைபிடித்த கொம்புகள். என்னைக்கு ஆலயம் கட்டப்படுகிறதோ நம்மை சிறைபிடித்த கொம்புகளுக்கெல்லாம் முடிவு கட்டப்படும். எஸ், அந்த கொம்புகள். பின்பு கர்த்தர் எனக்கு 4 தொழிலாளிகளை காண்பித்தார். யாரு? சும்மாவே இருக்கக்கூடாது. சோம்பேறியா படுத்து தூங்குற கேஸா இருக்கவே கூடாது. நம்ம பிள்ளைங்க 70 நாளில் பைபிள் வாசிக்கணும்னு 70 நாளில் வாசிக்கிறதுக்கு பதிலாக எத்தனை நாளுக்குள்ளே வாசித்து முடிச்சிட்டாங்க? என்னங்க? 11 நாளில் வாசித்து முடித்தாங்க, 20 நாளில் வாசித்து முடித்தாங்க. எத்தனை பேர் வாசித்து முடிச்சிட்டாங்க? 6 பேர் வாசித்து முடிச்சிட்டாங்க. சூப்பராக, நல்லா நல்லா உற்சாகமாக கை கொட்டுங்க. அது என்னங்க பைபிள் வாசிக்கிறது? அது என்ன வாசித்து முடிக்கிறது? அதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது? நான் உண்மையாக சொல்கிறேன், வாசிக்கிறவங்கக்கிட்ட கேட்குறேன், வாசிக்கிறதுனால உங்களுக்கு என்ன நன்மை இருக்குன்னு யாராவது ஒருத்தர் கை தூக்குங்க. சொல்லுங்க. நான் கேட்குற இந்த 70 நாளில் படிக்கணும்னு சொல்லி வீரசூரமாக படிக்கிறீங்களே, ஏதோ ஒன்று நடக்காமல் இருக்கவே இருக்காது நிச்சயம். நம்ம திருக்குமரனுடைய மிஸ்ஸஸ் நம்ம ஆராதனா என்னம்மா சொன்ன? தலைவலிக்குது. என்னம்மா சொன்ன? டிப்ரெஷனாக இருக்குன்னு சொன்னலம்மா. எப்போ படிக்க ஆரம்பித்தாங்களோ ஒன்றையுமே காணாம், அந்த சவுண்டே காணாம். இப்படி இருக்கா, அப்படி இருக்கு, எதையுமே காணாம். எங்கம்மா போச்சு எல்லாம்? இது போக அது வெளியே போக, இது உள்ளே போக. இது எனக்கு தெரிஞ்ச ஒன்று சொல்கிறேன், இது போல் உங்களில் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. அம்முகளை மாதிரி வாயை மும்முன்னு பொத்திக்கிட்டு வெளியில் சொல்லாமல் இருக்கீங்க. இதெல்லாம் உண்மை. நீங்கள் ஒழுங்காக என்ன செய்யணுங்க? சொல்லணும். என்னம்மா நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? முன்னாடி பைபிள் படிக்க தூக்கம் வருமா, இப்போ தூக்கமே வர்றது இல்லையாம்மா. எந்த நேரமும் என்ன படிச்சுக்கிட்டே இருக்குதாம்மா? பைபிள் படிச்சுக்கிட்டே இருக்கிறதாம்மா.
புரியுதா புரியலையா? புரியுதா புரியலையா? போக வேண்டியது உள்ளே போகாததுனால தான், வெளியில் போக வேண்டியதெல்லாம் போகாமல் உள்ளே அடைச்சிட்டு நிற்குது. அதனால தான் எல்லா டாக்டரையும் போய் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது என்ன சொல்லுது? இதை பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணுன்னு இருக்கிற பாக்கெட்டில் இருக்கிறது, வீட்டில் இருக்கிறது, எங்கெங்கே இருக்கோ எல்லாத்தையும் மொத்தமாக உறிஞ்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா என்ன தான் இருக்குது? அதே தான் இருக்குது. பேசாமல் இதை எங்கே கொண்டு போய் வைங்க? அல்லேலூயா. சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். உள்ளம் ஊதிக்கும் உறுதி அளிக்கும், கள்ளம் கபடெல்லாம் அகற்றும். உள்ளம் ஊதிக்கும் உறுதி அளிக்கும், கள்ளம் கபடெல்லாம் அகற்றும். காடிந்து கொள்ளும் காரைகள் போக்கும், கனமடைய வழி நடத்தும் சத்திய வேதம். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். சோம்பேறியா இருக்கக்கூடாது. யாரா இருக்கணும்? வெரி குட். தொழிலாளியா இருக்கணும். யாரா இருக்கணும்? நல்லா சொல்லுங்க. யாரா இருக்கணும்? தொழிலாளியா இருக்கணும். 4 தொழிலாளிகள் வந்தாங்களாம். அந்த 4 தொழிலாளிகளை பார்த்தாராம். இவர்கள் என்ன செய்ய வருகிறார்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர், ஒருவனும் தன் தலையை ஏற்க நல்ல கூடாதபடி. வேலை செய்ய தெரிஞ்சவன் மட்டும்தான் எதையும் ஜெயிக்க முடியும். ஈஸியா நான் உங்களுக்கு சொல்றேன். நல்லா முட்டி போட்டு ஜெபம் பண்ண தெரிஞ்சவன் தான் எதையும் ஜெயிக்க முடியும். நல்ல வேதத்தை நல்லா வாசிக்கிறவன் தான் எதையும் செய்ய முடியும். வாசிக்கிறவங்க தான் எதையும் செய்ய முடியும். நிச்சயமா நான் சொல்றேன். இந்த தொழிலாளி வாசிங்க. ஒருவனும் தன் தலையை ஏறெடுக்க கூடாதபடி அந்த கொம்புகள் யூதாவை சிதறடித்ததே, அவைகளுக்கு பயமுறுத்துகிறதற்கும். என்னது யூதாவை சிதறடிச்சதில்ல அந்த கொம்பு. அவைகளுக்கு பயமுறுத்துகிறதற்கும், யூதாவின் தேசத்தை பாழாக்க, யூதாவினுடைய தேசத்தை பாழாக்க கொம்பை எடுத்த ஜாதிகளுடைய கொம்புகளை விழத்தள்ளுகிறதற்கும் இவர்கள் வந்தார்கள். நல்லா கை ஒட்டுங்க உற்சாகமா. இதான் விஷயம். ஹல்லேலூயா. சீயோனுக்கு ஆறுதல் அளிப்பார். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் அளிப்பார். ஆமென். கவனிங்க. சீயோன்னா யாருங்க? நான் தான். இப்ப எனக்கு அவர் என்ன செய்ய வந்திருக்கிறாரு? ஆறுதல் செய்ய வந்திருக்காரு. என்னை இதுவரைக்கும் யூதாவாகிய எருசலேமாகிய இஸ்ரவேலாகிய என்னை சின்னாபின்னமாக்கின இந்த 4 கொம்பையும் ஒன்றும் இல்லாமல் ஒழிச்சு கட்டுறதுக்கு யார் வந்தது? 4 தொழிலாளி வந்தாங்க. அவ்வளோதான் தேவை. நல்ல ஆண்டவர் சமூகத்தில் நிற்கிறவங்க தான் தேவை. நிற்பீங்களா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க. நிற்பீங்களா? அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். சீக்கிரமாக இப்பொழுது வாசிங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை வாசிக்கலாம். அவர், நான் என் ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு என் நாமம் விளங்கும்படி ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நான் இஸ்ரவேலுக்கு எல்லா கோத்திரங்களிலும் உள்ள வேற யாதொரு பட்டணத்தை தெரிந்து கொள்ளாமலும், என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக இருக்கும்படி வேறே ஒருவரை தெரிந்து கொள்ளாமலும், என் நாமம் விளங்கும் ஸ்தானமாக எருசலேமையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் அதிபதியாக இருக்க தாவீதையும் தெரிந்து கொண்டேன் என்றார். நல்லா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். நல்லா இன்னொரு முறை ஆமென் சொல்லுங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தையை கவனிச்சு பாருங்க. நான் எதையோலாம் என்ன செய்யல, நான் தெரிஞ்சுக்கல. எதை தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றாரு? எதை தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றாருங்க? எந்த பட்டணத்தை தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றாரு? எருசலேமுங்க. அப்புறம் யார அதிபதியா தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாரு? யார அதிபதியா தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாரு? எருசலேமை தெரிஞ்சுக்கிட்டேன், தாவீதை தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றாரு.
என்ன சொல்றாரு நல்லா கவனிச்சு பாருங்க. நான் என் ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நார் முதற்கொண்டு என் நாமம் விளங்கும்படி ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நான் இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் வேற யாதொரு பட்டணத்தையும் தெரிந்து கொள்ளாமலும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாய் இருக்கும்படி வேறே ஒருவரை தெரிந்து கொள்ளாமலும் என் நாமம் விளங்கும் ஸ்தானமாகிய எருசலேமையும் என் நாமம் விளங்கும் ஸ்தானமாக எருசலேமையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாய் இருக்க தாவீதையும் தெரிந்து கொண்டேன். நல்லா கவனிச்சுங்க. இது ரொம்ப 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 முக்கியம். ஏன் தெரியுமா? ஏன் அவங்கள தெரிஞ்சுக்கிட்டாரு? அடுத்த வசனத்தை பாருங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற விருப்பம் என் தகப்பனாகிய தாவீதின் மனதிலே இருந்துச்சு. தாவீதின் மனசுல இருந்துச்சு. என்ன இருந்துச்சு தாவீதின் மனசுல? என் தேவனுடைய நாமத்திற்கென்று ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்ற தாகம் இந்த தாவீதினுடைய மனதுக்குள்ளே இருந்தது. அதனால தான் தாவீதை தெரிந்து கொண்டார். இந்த காலகட்டத்தில் என் உள்ளத்துக்குள்ள எப்படியாகிலும் என் தேவனுடைய நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை அல்ல, எங்கெங்கெல்லாம் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிறாரோ அங்கெல்லாம் கட்டியே தீர வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நான் இருக்கிறேன். ஏன் அது தேவை? ஆலயம் ஏன் தேவை? நம்ம மோசஸ் செல்லப்பாயா அவங்களுடைய நண்பர், எனக்கும் இப்போ அவர் நண்பர் வினோத் பிரதர் வினோத் போன வாரத்தில் அதிகபட்சம் ஒரு மணி நேரம் உள்ளே வந்து உட்காந்துருந்துருப்பார்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இரவு நேரத்தில் நாங்கள் அவரை சந்தித்தோம். அவர் சொன்ன பதில் என்ன தெரியுங்களா? அவர் சொன்ன பதில், நான் வந்து உக்காந்துட்டு வந்தேன்ல, எனக்குள்ளேருந்து ஏதோ ஸ்பிரிட் வெளியே போன மாதிரி இருந்துச்சு. என் உடம்பே இப்போ பளீர்னு கலார்னு இருக்கிறேன். வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டீங்களா? வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டார். நல்லா கை கொட்டுங்க உற்சாகமா. அவர் ஒரு முறை வந்தார். எங்களை நேராக அதிகாரமுடைய ஒரு ஏசி, அதான் அசிஸ்டண்ட் கமிஷனர்கிட்ட எங்களை கூட்டிகிட்டு போனார். சந்தோஷமாக நாங்களும் போய் அவரோட பேசிட்டுலாம் வந்தோம். நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க. திடீர்னு உள்ளே வர்ற மனுஷனுக்கு ஆலயம் கட்டுறதுக்கு தடையா? என்னால் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, வாங்க போய் பார்த்துட்டு வரலாம். புரியுதா உங்களுக்கு? அந்த உள்ளம் இருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதித்தே தீர்வார். சந்தேகமே கிடையாது. ஏன் தெரியுமா? நான் இருக்க வீடு கட்ட நான் விரும்புகிறேன்னா நல்லதுதான். இப்போ என் ஆண்டவர் தங்கக்கூடிய பரிசுத்த ஸ்தலத்தை கட்டுவதற்கான வாய்ப்பை எனக்கு ஆண்டவர் தந்திருக்காருன்னா என் மனசுக்குள்ள முதல்ல அது இருக்கணும். கேட்கல? என்ன கட்டணுங்கிற எண்ணம் யாருக்குள்ள இருந்துச்சு? ஆலயத்தை கட்டணுங்கிற எண்ணம் யாருக்குள்ள இருந்துச்சு? தாவீதுக்குள்ள இருந்துச்சு. இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து எப்படி தெரியுமா? ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற எண்ணம் இருந்த காரணத்தினால் இந்த மனுஷனுக்கு பிள்ளையா பிறக்கணும்னு கடவுளே நினைச்சாரு. அல்லேலூயா. யார் நினைக்கிறதுங்க? அண்டசராசரங்கள் யாவையும் படைத்து ஆளக்கூடிய தேவாதி தேவன் இந்த மண்ணுலகிலே ஒரு 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 ஆலயத்தை கட்டணும்னு நினைச்ச அந்த மனுஷனுக்கு அந்த மனுஷனுடைய சந்ததியில் பிறக்கணும்னு அப்படி வந்தார். இப்போ எடுத்து புதிய ஏற்பாட்டில் படித்தா யாரை தான் பார்க்கலாம்? ஆபிரகாம் போன இடத்துல எல்லாம் பாருங்க, அங்கங்கே அவருடைய நாமத்துக்குன்னு ஒரு பலிபீடத்தை கட்டுவார், பலி செலுத்துவார். இன்னொரு இடத்துக்கு போவார், அங்கே பலிபீடத்தை கட்டுவார், அங்கே பலி செலுத்துவார். என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணங்க? அதெல்லாம் நம்ம எல்லைங்க. புரியலையா உங்களுக்கு? இதெல்லாம் ஒரு தொல்லைங்கன்றீங்களா? தொல்லைன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் ஏகபோக தொல்லை. அதெல்லாம் எல்லைன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் நமக்கு சொந்தம். அதெல்லாம் இல்லையிலோயா. போகணுங்க, சும்மா நடந்து போகணும். எல்லா இடத்துலேருந்து மக்களை கொண்டு வருவார் ஆண்டவர். சும்மா போகணும். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு வயதான போதகர் என்கிட்ட சொன்னார், தானியேல் நீ வண்டி எடுத்துக்க, பெட்ரோல் அடி, எல்லா பக்கம் போ, ஒன்னதான் ஆண்டவர் தலைவனாக வச்சிருக்காரு. எவ்வளோ நாளைக்கு முன்னாடிங்க? ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னாடி. எனக்கு ஒன்றும் சொல்ல முடியல. நான் அப்படியே இருக்கிறேன். நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்ன விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் எந்த சாத்தியக்கூறுகளும் இல்லாத காலகட்டத்தில் நிச்சயமாய் எல்லாரும் இன்றைக்கு ஆச்சரியமாய் பார்க்கும்படி நம்மளை அற்புதமாக ஆண்டவர் வச்சிருக்காரு. புரியலையா உங்களுக்கு?
அங்கங்கே பலிபீடத்தை கட்டணும். எப்படி பலிபீடத்தை கட்டுறது? ஒன்றும் இல்லைங்க, உங்கள் வீட்டில் ஒரு வீட்டு கூட்டம் வைங்க. ஏதோ ஒரு முறை அப்பப்போ, அதான் சனிக்கிழமை ஒரு குடும்ப உபவாசம் வைக்கிறாங்கல்ல, வைங்க. நம்ம இவங்க வீட்டுக்கு நேற்றுக்கு தான் அவங்க பேர் என்ன, பிரேமா எங்கே இருக்காங்க? பிரேமா அவங்க வீட்டுக்கு போய் நேற்றுக்கு அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் வச்சோம். அந்த பொண்ணும் அம்மாவும் நல்லா இருக்காங்களா? ரொம்ப வேதனையோட கஷ்டத்தோடு இருந்தாங்க தெரியுமா? அவங்க மக ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்ட்டு. என்னன்றீங்க? வர்றவங்க பூரா எங்கேருந்து வர்றாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அங்கே ஒரு எல்லையை போட்டாச்சுங்க. இனிமேல் அப்பப்போ அவங்க வீட்டுக்கு போவோங்க, அப்பப்போ அவங்க வருவாங்கங்க. அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டிடுவோங்க. அங்கே இருக்கிறவங்க உள்ளமெல்லாம் என்னவா மாறிடுங்க? கர்த்தருக்கு பலி செலுத்துகிற பலிபீடமாக மாறிடுங்க. நம்மளை பக்கத்தில் இருந்தெல்லாம் கொண்டு வந்து சேர்க்காம ஏன் தூரத்துலேருந்து கொண்டு வந்து சேர்த்துருக்காரு? ஏன் தூரத்துலேருந்து கொண்டு வந்து சேர்த்துருக்காரு? அதெல்லாம் நம்ம எல்லைங்க. சொல்லுங்க, தொல்லைன்னு சொல்லாதீங்க, அதெல்லாம் ஒரு எல்லைங்க. அதெல்லாம் நம்ம எல்லைங்க. ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க சென்னையிலேருந்து வந்தாங்களா இல்லையா? அதெல்லாம் நம்ம எல்லைங்க. சொல்லுங்க. திடீர்னு ஒரு அம்மா பெங்களூர்லேருந்து ஒரு சகோதரி ஃபோன் பண்ணாங்க நேற்றுக்கு. இந்த பக்கம் திருநெல்வேலியில் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு. என்னென்னா, எனக்கு சாவணுன்னே தோணுதுங்க. ஏன்ட்ட ஏன்ப்பா சொல்கிற அப்படின்னு நான் கேட்கல. இப்போ சொல்லுங்கள், அதெல்லாம் சொல்லுங்கள், அதெல்லாம் நம்ம எல்லைங்க. ஆபிரகாம் எப்படி அங்கங்கே பலிபீடம் கட்டினார். அதனால தான் ஆபிரகாமின் குமாரனாகிய ஆண்டவர் கண்டு ஒரு ஆலயத்தை கட்டணும்னு நினைச்ச தாவீதின் குமாரனான ஆலயமாகவே வந்த அவரே இயேசு கிறிஸ்து. அப்போது உன்னையும் என்னையும் ஆலயமாக வச்சு நமக்குள்ளே இப்போ அவர் இருக்கிறார். நம்மெல்லாம் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்துக்காக ஒரு ஆலயத்தை கட்டணுங்கிற எண்ணம் இப்போ இருக்கணும். நல்லா மகிழ்ச்சியா? நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க. விஜயபுரத்தில் ஒரு சர்ச்சு கட்டி முடிச்சிருவோன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. விஜயபுரத்தில் ஒரு சர்ச்சு கட்டுவோம், அவ்வளோதான். மீதி நீங்கள் சொல்லுங்கள். குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு தாலுக்காவிலையும் முதல்ல அடுத்த கட்டமாக ஒவ்வொரு சபையை ஆண்டவருடைய நாமத்திற்கென்று கட்டுவோம். அல்லேலூயா. அப்புறம் எங்கெங்கெல்லாம் நம்மளை அனுப்புகிறாரோ அங்கங்கெல்லாம் என்ன செய்வோம்? மறந்துடாதீங்க. இதெல்லாம் சீயோனுக்கு அவர் என்ன செய்கிறவர்? கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் அளிக்கிறவர். நல்லா வாசிங்க, சீக்கிரம் முடிஞ்சது அந்த வசனம் வாசிங்க வேகமா. ஆனாலும் கர்த்தர் என் தகப்பனாகிய தாவீதை நோக்கி, என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் உன் மனதிலே இருந்தது நல்ல காரியம்தான். ஆமென். ஆகிலும் நீ சரி போகட்டும். சகரியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் வேகமா வாங்க. சகரியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம், அதுல 10 to 13 வரைக்கும் உள்ள வசனங்கள். சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பாடு. கம்பீரித்து பாடு. சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு. சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு. இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் ஓடணும் போல் இருக்கு. பாட சொல்றீங்களா? அப்படி தோணுதா? அல்லேலூயா. சீக்கிரமா நம்ம ஒரு 3 நாள் மீட்டிங் வைக்கணுங்க. ஒரு 3 நாள் மீட்டிங். எங்கேயுமே போறது கிடையாதுங்க. 3 நாள் எங்க இருக்கணுங்க? அவ்வளோதான். ஒரே ஹாப்பி. சீக்கிரமா அதெல்லாம் செஞ்சிருவோம். சீக்கிரமா அதெல்லாம் எல்லா வசதிகளோட 3 நாளும் அழகா. அதில் ஒரு வேளை சாப்பிட்டு உட்காரணுமா சாப்பிடாம உட்காரணுமாங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம், சரியா? ஆனால் நல்லா ஆண்டவர் சமூகத்தில் இருக்கணும். இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? சீயோனை சும்மா இருக்க கூடாது. வெறுமாயை வச்சுக்கிட்டு என்ன செய்ய? ஆமா, அவளை அள்ளி போடாத. என்ன பண்ண? சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு. நான் பாட வருவீரையா, நான் போற்ற மகிழ்வீரையா. நான் பாட வருவீரையா, நான் போற்ற மகிழ்வீரையா. என் வாழ்விலே வந்தீரையா, புது வாழ்வு தந்தீரையா. நல்லா உற்சாகமா. என் வாழ்விலே வந்தீரையா, புது வாழ்வு தந்தீரையா. நான் பாட வருவீரையா, நான் போற்ற மகிழ்வீரையா. நான் பாட வருவீரையா, நான் போற்ற மகிழ்வீரையா. தாய் தன் பாலனை மறந்த
சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு. வீரையா. இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாளிலே அநேகம் ஜாதிகள் கர்த்தரை சேர்ந்து, நல்லா புரிஞ்சுங்க, இந்த சீயோன் குமாரத்தியே நீ கம்பீரித்து பாடும் பொழுது ஆண்டவர் உன் நடுவிலே உலாவுவார். கட்டாயம் நடக்க போகிற விஷயம், அநேக ஜாதிகள் கர்த்தரை சேர்ந்து, அதாவது உன்னை சேர்ந்து என் ஜனமாவார்கள், கர்த்தருடைய ஜனமாவார்கள். நான் உன் நடுவில் வாசமாய் இருப்பேன். அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் என்னை உன்னிடத்துக்கு அனுப்பினார் என்று அறிவாய். கர்த்தர் பரிசுத்த அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த தேசத்திலே யூதாவாகிய தமது பங்கை சுதந்தரித்து ஆமென் திரும்பவும் எருசலேமை தெரிந்து கொள்வார். நல்ல கவனிங்க. ஒருவேளை கொஞ்சம் அப்படி மயங்கி கிடந்தாலும் உன்னை திரும்பவும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். தெரிந்து கொள்வார் அல்ல, தெரிந்து கொண்டார். மாம்சமான சகலமான பேர்களே, கர்த்தருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். கர்த்தருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். அவர் பேசுகிறார், அவர் வாசஸ்தலம் பேசுகிறார். மௌனமாயிருங்கள், எல்லாரும் மௌனமாயிருங்கள். மாம்சமான சகலமான பேர்களே, கர்த்தருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். அவர் தமது பரிசுத்த வாசஸ்தலத்திலிருந்து எழுந்தருளினார். ஆகவே தான் அவருக்கு ஒரு வாசஸ்தலம் தேவை, அவருக்கு ஒரு வீடு, அதான் ஆலயம் தேவை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40ஆம் அதிகாரம், என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள். அல்லேலூயா. மறக்காம நீங்க எல்லாரும் வீட்டில் போய் வாசியுங்கள், மறந்துடாதீங்க. வீட்டில் போய் அந்த அதிகாரத்தை என்ன செய்யுங்க, வாசிங்க. 9வது வசனம், சீயோன் என்னும் சுவிசேஷகியே நீ உயர்ந்த பர்வதங்களில் ஏறு, எருசலேம் என்னும் சுவிசேஷகியே நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு, பயப்படாமல் சத்தமிடு, யூதா பட்டணங்களை நோக்கி ஆமென் இதோ உங்கள் தேவன் என்று கூறு. இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார். ஆமென். அவர் தமது பயத்தினால் அரசாளுவார். அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவர்களோட கூட வருகிறது. அவரோட கூட வருகிறது. அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது. நல்ல கைகொட்டி, மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். நாம தான். அவர் யாரு? அவர் யாரு? மேய்ப்பர். நாம யாரு? ஆமா, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 49ஆம் அதிகாரம் 13 முதல் 26 வரைக்கும் எழுதி வச்சுக்கோங்க. வீட்டில் போய் அவசியம் வாசிங்க. வானங்களே கம்பீரித்து பாடுங்கள், பூமியே களிகூரு, பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார். செய்வார் அல்ல, ஆறுதல் செய்தார். சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடைய ஜனங்கள் மேல் இரக்கமாய் இருப்பார். சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார். இனிமே இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு ஆண்டவர் இரக்கமாய் இருக்கிறார். அவர் உங்களோடு இருக்கிறார், உங்களை சிறப்பாக வழி நடத்துகிறார். அப்படியே எல்லாரும் முழங்கால் படிட்டு இயேசு மகாராஜாவை நோக்கி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நல்லா முழங்கால் போட முடிஞ்சவங்க முழங்கால் போட்டுக்குங்க, நிற்க முடிஞ்சவங்க நின்றுக்குங்க. நீர் திறந்தால் அதை அடைப்பவனில்லை, நீர் கட்டினார் அதை இடிப்பவனில்லை. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் அளித்தார். செய்தியுடைய தலைப்பு கொஞ்சம் மாத்திட்டேன். அளிப்பாருங்கிறத அளித்தார்னு நான் மாத்திட்டேன். என்னது? கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் அளித்தார். சொல்லுங்க, கர்த்தர் சீயோனுக்கு, கர்த்தர் சீயோனுக்கு, கர்த்தர் சீயோனுக்கு. கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் பூமியில் இல்லையே, கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லையே, கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் பூமியில் இல்லையே, கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லையே. பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார். எனக்கு எதிராக இருக்கிற வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். உயரத்தில் நிறுத்துகிறார். இல்லை இல்லை இல்லை, வாசலை அடைப்பவன் இல்லை. ஏசாயா மனசார சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க.
நாட்களில் நடக்கும். எதிரான எதிர் சக்திகள் எல்லாம் அழிக்கப்படும். அந்தகார கிரியைகள் எல்லாம் முற்றிலுமாய் நொறுக்கப்படும். தேவனுடைய வல்லமை மகிமை உங்களை சூழ்ந்து கொள்ளும். தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னோடு கூட இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன் நடுவிலே உலாவுகிறார். உனக்கு ஆறுதல் செய்கிறார். உன்னை பாதுகாக்கிறார். அதை அடைப்பவன் இல்லை. ஏசையா, அதை இடிப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை. என் வாசலை அடைப்பவன் வாயத்திற்கு எல்லாரும் தயவு செஞ்சு சொல்லுங்க. இல்ல இல்ல இல்ல, எனக்கு எதிராக எந்த கிரியைகளும் இல்ல, எந்த எதிர் சக்திகளும் இல்ல, எந்த சாபமும் பாவமும் இல்ல, எந்த தரித்திரமும் இல்ல, எந்த கடனும் இல்ல, எந்த எதிர் சக்தியும் இல்ல, என்ன எதிர்க்கிறதுக்கு இந்த உலகத்துல எந்த சக்தியுமே கிடையாது. என் தேவனாகிய கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார். இந்த சீயோனுக்குள்ளே என் ஆண்டவர் இருக்கிறார். எனக்கு எதிராக எந்த கிரியைகளும் கிரியை செய்ய முடியாது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற செயல்படுகிற பொல்லாத கிரியைகள் எல்லாம் எரிக்கப்படுவதாக. இயேசுவின் அக்கினி வல்லமை இறங்குவதாக. ஓ ஹalleluya. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக. ஒவ்வொருவரை தொடுவீராக. உங்க அபிஷேக வல்லமை இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஆண்டவரே, பொல்லாத கிரியைகள் எல்லாம் எரிக்கப்படுவதாக. எல்லா சாபம் நீங்குவதாக. தடைகள் உடைவதாக. தரித்திரம் மாறுவதாக. அந்தகார கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில். எஸ், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்கப்பா. ஆண்டவரே, சீயோனுக்கு கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதலை அளித்தார். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதலை அளித்தார். எஸ், அப்படியே பிள்ளைகளை காத்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா எதிர் சக்திகளும் எரிக்கப்படுவதாக காத்துக்கொள்ளுங்க. இன்னைக்கு புதுசா வந்திருக்கவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னைக்கு முதல் முறை வந்திருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒரு சில முறை வந்து என் வாழ்க்கையில இப்படி நடக்கணும்னு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்க வல்லமை மகிமை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா, ஆசீர்வதிக்கிறேன். பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்க கிருபை கூட இருக்கட்டும். ஏற்று நடத்துங்க. தூரத்திலிருந்து பார்த்தும் கேட்டும் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளையும் கூட நீங்க ஆசீர்வதிங்க, காத்து வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. உங்க கிருபை இருக்கட்டும். தொடர்ந்து நடக்க போறதானே ஆண்டவரே, திருவிருந்து பகுதியெல்லாம் ஆசீர்வதிங்க. எல்லாவற்றையும் நீங்க பொறுப்பேற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, நமக்கு சித்தமாக நடக்க போகிறதானே ஆண்டவரே, ஞானஸ்நான ஆராதனை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து மாலை கூட்டங்களை ஆசீர்வதிங்க. உங்க நாம மையப்படட்டும், உங்க சித்தம் நிறைவேறட்டும். உங்க கரத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். ஏற்று வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரேசு, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்தம். என் ஆத்துமாவே கர்த்தரேசு, அவர் செய்த சகல உபகாரங்கள். கர்த்தருடைய ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு